ஐயோ சொல்லிருக்கேன் மாமா உங்களை பத்தி நான் எடுத்து மாமா கொஞ்சம் கோவக்காரரு அவர்கிட்ட பார்த்து பேசு சொன்னாங்க இந்த மாதிரி வந்தோன்னு சொன்னாங்க மாமா கொஞ்சம் கோவாரு கோவப்பட்டாருன்னா லுங்கி ஒத்துட்டு தெருல குடுன்னு ஓடுவாரு. என்ன அவர் வந்து தெரியாம பேசிட்டு இருக்க சரி இவங்கிட்ட என்ன பேச்சு அத்தான அப்படி இருக்காங்க குள்ளமா இருக்காங்க. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. அம்மாலாம் எப்படி இருக்காங்க? ஏன் இந்த பக்கம் வர்றதே இல்லை? நீங்க தான் கோவமா இருக்கீங்க அம்மா மேல. இந்த பக்கம் அந்த கோயிலுங்கெல்லாம் இருக்காமாம்மா, இங்கெல்லாம் பெரிய பெரிய கோயிலுங்க. இருக்கு மாப்பிள்ள. அவங்க வருவாங்க சொந்தக்காரங்கெல்லாம். உண்டை கட்டி சாப்பிடுவா? அவர் கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. தெரியும் தெரியும். ஏடா கூட புடிச்சவங்க. டான்னு உங்களுக்கு தெரியாது. ஏய் போம்மா நம்ம டான்ன்ற. அவர் டான் தான். டான் கட்டி போட்டுறாரா? ஏய் என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? என் ஃப்ரெண்ட் அன்பர்ஸ் வரட்டும். நீ என்ன ஆவறன்னு பாரு. மாமா என்னம்மா ராதா எப்படி இருக்க? இப்போதான் மாமா வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சுதா? அப்படிங்களா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டீங்களா? எங்க சாப்பிடுறது? நீங்க வந்து போட்டு கொடுத்தாதான் சாப்பிட முடியும். கரெக்ட் தான். நான் வந்து லேட்டச்சு. யாருமா இவரு? இவர்தான் மாப்பிள்ளை. அப்படியா மாப்பிள்ள? எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? இவர்தான் மாமா. மாமா வேலை பார்க்குறாரா? மாமா வேலை பார்க்குறாரா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. வேலை பக்கம் எப்படி இருப்பாரு? இல்லப்பா மாமா வேலை பார்க்குறாரான்னு கேட்டப்பா. என்னம்மா இவரு இப்படி பேச? மாமா வேலை பார்க்குறாரான்னு கேட்டேன். மாமா வேலை பார்க்கறாரான்னு கேட்டேன். மாமா வேலை பார்க்குறீங்களான்னு கேட்டேன். மாமா வேலை பார்க்குறேன்னு சொல்லல. அதுக்குங்களா மாப்பிள்ள? தெளிவா சொல்லுங்க. ஏன் சேர்ந்து சொல்லிட்டே என்ன அதுல தப்பு? இதுதான் கூப்பிடுவாரு. எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. என்னம்மா இப்படி பேசுறாரு? ஒரு சொன்னா என்னப்பா பேசிட்டே இருக்காங்க? தப்பா? மாமா மாமா வேலைன்னு கேட்டேன் தப்பா? இல்ல கொஞ்சம் ஃபன்னா பேசிட்டாரு. ஃபன்னா பேசுறேனா? ஃபன் பண்றதுக்கு ஐயோ சொல்லிருக்கேன் மாமா உங்களை பத்தி நான் எடுத்து மாமா கொஞ்சம் கோவக்காரரு அவர்கிட்ட பார்த்து பேசு சொன்னாங்க இந்த மாதிரி வந்தோன்னு சொன்னாங்க மாமா கொஞ்சம் கோவாரு கோவப்பட்டாருன்னா லுங்கி ஒத்துட்டு தெருல குடுன்னு ஓடுவாரு. என்ன அவர் வந்து தெரியாம பேசிட்டு இருக்க சரி இவங்கிட்ட என்ன பேச்சு அத்தான அப்படி இருக்காங்க குள்ளமா இருக்காங்க. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. அம்மாலாம் எப்படி இருக்காங்க? ஏன் இந்த பக்கம் வர்றதே இல்லை? நீங்க தான் கோவமா இருக்கீங்க அம்மா மேல. இந்த பக்கம் அந்த கோயிலுங்கெல்லாம் இருக்காமாம்மா, இங்கெல்லாம் பெரிய பெரிய கோயிலுங்க. இருக்கு மாப்பிள்ள. அவங்க வருவாங்க சொந்தக்காரங்கெல்லாம். உண்டை கட்டி சாப்பிடுவா? மாமா ஏன் மாமா நீங்களும் பேசுறீங்க அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு? தெரியுது அவருக்கு உங்க குடும்பம்லாம் யாருன்ட்டு. சரி விடுமா கோச்சிக்காதமா ஏதோ ஃப்ளோல போறது. ஆனா மாமா கரெக்டா தான் மாமா சொன்னீங்க. அது வந்து பழக்கம் வரவே மாட்டீங்க. அம்மா வந்த இடத்துல நீங்க பாருங்க நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்கலாமா ஒரு முன்னாடி? சரி அதெல்லாம் விடுங்க. உங்க குடும்பத்தை பத்தி பேசினா டைம் தான் வேஸ்ட். சரிங்க மாப்பிள்ள. இதை நீங்க ராதா சொல்லிட்டீங்க. ஏதோ கட்சியில இருக்கீங்களா? என்ன அது ஏன் மாப்பிள்ள கேக்குறீங்க? ஏன் என்ன மாமா சொல்லுங்க என்னாச்சு? உங்க முகத்தை பார்த்தா சரியில்லையே. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. என்ன மாமா ஆச்சு? என்ன மாமா பிரச்சனை? உள்ள வரும்போது நல்லா தான் மாப்பிள்ள வந்தேன். உங்களை பார்த்தேன் பாருங்களேன், பதட்டமாயி போச்சு. ஏன் கை காலம் அப்படியே நடுங்குது? ஏன் கட்டிங் படமா இருக்க மாட்டீங்களா? மாப்பிள்ள இதே மாதிரி ஞாபகப்படுத்துறீங்க அடிக்கடி. முகரைய பத்தலே தெரியுது அவருக்கு. இதெல்லாம் கட்டிங் பார்த்துட்டு மாப்பிள்ள சாப்பிட்றோம். மாப்பிள்ள சாப்பிட்றோம். நீ சாயந்தரம் போறோம். நீ சிறப்பா ஒரு வாரம் இங்கே தான் இருக்க போறேன் நானு. ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. மாமா சொல்லு. கேட்பேன் செய்வீங்களா? சொல்லுமா. இல்லை பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எனக்கு ஒரு 50,000 ரெடி பண்ணி கொடுங்க. என்னம்மா எங்கம்மா இப்போ எலெக்ஷன் டைமில் இதெல்லாம் செலவாயிட்டு. என்ன மாமா இப்படி சொல்கிறீங்க? ஏய் சும்மா இரு. அவரை பார்த்தா 50,000 ரூபாய் தர மாதிரியா இருக்கு? 50 ரூபாய் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. வேற வாடி கிளம்பி போகலாம். என்ன மாப்பிள்ள எப்படி பேசுறாப்புல? வேற எப்படி நான் ஏதோ தரலாம் ஏதோ பார்த்து யோசிச்சுருந்தா அதுக்குள்ள இந்த மாதிரி பேசணும். நல்லா பேசுவாங்க, பணம் கொடுக்கல அதை அப்படி பேசுறாங்க. இருந்தா தரமாட்டானாயா? உண்மையிலே செலவு பண்ணிட்டயா? ஏதோ ரெடி பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா மாப்பிள்ள ரொம்ப ஓவரா பேசுறாப்புல. காரியத்துக்கு எடுத்துட்டு போறடா நீ வேற. காரியமா? உங்க அம்மா வீடு தானே இருக்காரு, அவருக்கு எதுக்கு காரியம் பண்ற? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? என்னம்மா ராதா சொல்றேன் உங்களுக்கு காரியம் சொல்லிட்டு எல்லாம் எடுத்துறேன். கம்மன் இது தொலையாடா. நீயும் காசு அரேஞ்ச் பண்ணி தர மாட்டே, தரவுல விட மாட்டே. அதனால ஓட்டிட்டு இருக்க. இவர்னா ஓட்டுறதுக்கு அம்பாசிடர் அடி. ஆமா ஆனா முன்னாடி ஸ்டீரிங்க வச்சிருக்கு. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. அவர் கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. தெரியும். ஏடா கூட புடிச்சவங்க. டான்னு உங்களுக்கு தெரியாது. ஏய் போம்மா நம்ம டான்ன்ற. அவர் டான் தான். டான் கட்டி போட்டுறாரா? ஏய் மாப்பிள்ள அதிகமா பேசுறீங்க. ராதா கூப்பிட்டு கிளம்பு. ராதா பாத்தியா? ஏன் அப்படி மாமா பேசுறீங்க?
மாமா கோச்சிக்கிட்டீங்களா மாமா ஏதோ சும்மா ஜாலிக்கு பேசணும் மாமா சாரி உங்களை ஏதாவது தப்பா பேசியிருந்தாலும் காய்ச்சி நேரங்களை மன்னித்தங்க மாமா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டீங்களா மாமா என்னடா உனக்கு பிடிச்சவங்க என்ன பேசுறேன் என்ன பேசுறேன் என் ஃப்ரெண்ட் அன்பரசு வரட்டும் நீ என்ன ஆவறான்னு பாரு மாமா அன்பனா ஐயோ என் தெய்வமே அன்பை பார்த்துட்டேனே இப்ப நான் என்ன பண்ணுவேன் உனக்கு எப்படி தெரியும் அவர் டொனால்ட் ட்ரம்ப் உடைய ஃப்ரெண்ட் அவரு முன்னாள் அதிபர் அமெரிக்க அதிபர் இருக்காரு கிளின்டன் அவருடைய ஒண்ணு விட்ட மச்சாண்டி இவரு எப்பா ஒண்ணும் தெரியலங்கிறக்காண்டி ரொம்ப ஓவராலாம் பேசப்படாது. அன்பனா வாடா உட்கார தள்ளி போனா அப்படி மாமா இவர் யார் தெரியுமா அன்பு பெரிய டான் அன்பு ரொம்ப இங்க வந்து ஒரு சமூக சேவகரா இருக்காரு கட்ட பஞ்சாயத்து வணக்கம் சொல்லுங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா அன்பு ரொம்ப ஓவரா பேசுறாரு அன்பு இங்கன்னா நான் கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கேன் ஓவரா பேச மாமா இப்ப நான் என்ன பேசிட்டேன்னு சொல்லிட்டு அன்பண்ணன் கிட்ட போயிட்டு என்னை பத்தி பொண்ணு கொடுக்குறேன் அன்பே யார் அவரு அவர் 1008 பஞ்சாயத்து 1008 கட்ட பஞ்சாயத்து வச்சுட்டு உங்களை கூப்பிட்டு வந்திருக்காருன்னா இவ்வளவு பெரிய மாப்பிள இருமாப்பிள என்ன பேச விடு மாப்பிள நீ மட்டும் பல வளர்ந்து வச்சிருக்கிற அன்பே எனக்கு புரியல அன்பே இதை பண்ணு அன்பே அன்பனா உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தேன் நீங்க யாரு மொபைல் கிட்ட மாதிரி பண்ற மாதிரி தெரியல ஏமா மாத்தி பேசிட்டு இருக்க நீ உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப என்னடி இப்ப ஏன் இந்த இடத்துல இப்ப நான் என்னைய பத்தி விட்ட போட்டு கொடுத்து இப்ப இவர்கிட்ட வந்து என்ன அடிக்கணும் அதான உங்க ஆசை ரெண்டு பேரும் தான் நான் ஏன் அடிக்கணும் நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா ஒன்லி பில்டப்புப்பா ராதா இப்ப நான் பேசுறேன் இவர்கிட்ட தேவையில்லாம இங்க வந்த இடத்துல என்ன பிரச்சனை சரி பண்ணா அண்ணா நான் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் நீங்க பேசிட்டு இருங்க சரியாண்ணா மாமா நான் உன்னை ஏதாவது கலாய்க்கலாம் மாமா தப்பா நினைக்காது மாமா சரியாண்ணா வந்துடுறேன் வேணாப்பா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ கிளம்பு ஃபர்ஸ்ட் கிளம்பு மிக்சிங் பண்ணி கிளம்புப்பா நீ கிளம்புப்பா ரவி ஏடா ரொம்ப பண்ணாத வந்தவங்களுக்கு தான கூட்டிட்டு போய் ரவி நண்பரை பத்தி தெரியாது எல்லாம் நீ இன்னும் போகலையா மாமா கோவம் வந்துருச்சு அவர் எவ்வளவு கோவமானவர் எனக்காக பொறுத்துட்டு இருந்தார் தெரியுமா ஏன் தான் இந்த மாதிரி வேலைலாம் பண்றான்னு தெரியல என்னால சமாளிக்க முடியல அவனை என்ன வச்சுக்கிட்டு பாப்போம் ஊர் ரொம்பலாம் வாங்கிட்டு வரான் பக்கத்து வீட்டு ஆயா கை பிடிச்சி இழுத்துட்டு தேவையில்லாம அது ஒரு பிரச்சனை எல்லாரும் அடிக்க ஓடி வந்துட்டாங்க நீங்களே அவ்வளவு கௌரவமா இருக்கீங்க ஒரு ஆம்பளைனா எப்படின்னா இருக்கணும் அடக்க ஒடக்கமா குடும்பத்தை பார்த்துக்கிட்டு குழந்தை குட்டிகளை பார்த்துக்கிட்டு வீட்டுல இருக்கிறான் இந்த வாங்கிட்டான் என்னைய பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கு அன்பண்ணன் கிட்ட ரொம்ப பெருமையா எடுத்து சொல்லிட்டு இருந்தேன் மாமா சொல்லுங்க மாப்ள மாமா இன்னைக்கு எங்கேயுமே கடலை மாமா இன்னைக்கு மே 5ஆம் தேதி வணங்கி இருக்கு நம்ம கடலை பூட்டி இருக்கு மாமா ஒண்ணுமே கிடைக்கல கூல் ட்ரிங்க்ஸ்ல பரவாயில்ல மாப்ள ராபாவே அடிக்கிறீங்களா நம்பாதீங்க இவன் பொய் சொல்றா இவன் சொல்லியிருப்பாளே நான் வேலை வெட்டிக்கு போறது இல்லைன்ட்டு சொல்லுங்க சொன்னாலா ஆமா சொன்னா நான் வேலை வெட்டிக்கு போறது இல்லை 5 பைசா சம்பாதிக்கிறது இல்லைன்னு சொல்லியிருப்பாளே ஆமா மாமா வேற என்ன மாமா சொன்னா மாமா சொல்லுங்க மாப்ள மாமா சொல்லுங்க மாப்ள என்ன மாமா சொன்னீங்க என்னை பத்தி பெருமையா சொன்னாங்க பெருமையாவா சிறுமியா சொல்லியா அன்பனை பத்தி தெரியாது மோசமான ஒரு ஓட்டுருவாரு பத்தி கம்மியா வந்ததுக்கு நானும் பாக்குறேன் அவர் தான் ஓட்டுறேன்னு பார்த்தா இவரு இழுத்து விடுறதுக்கு அவர்னா பட்டைஸ்ல மட்டும் லுங்கியே தேவையில்லாம பேசாத பெரிய மனுஷங்க இப்படிதான் பேசுவாங்களா அவரே பெரிய மனுஷன் ஏன் நினைக்க சொல்லி என்னோட குளமா தான் இருக்காரு அன்பு தேவை அன்பு போட்டு அன்பு நான் சொல்லிட்டா சொல்லிட்டீங்க மாமா வேணாம் நான் தான் வேணாம்னு சொன்னேன் நீங்க அண்ணா நான் ஏதாவது தப்பா பேசிட்டா மன்னிச்சுங்க இல்ல முடிச்சிட்டுங்க அண்ணே மாமா சொல்லுங்க மாமா என்ன போடுற போறாரு மாமா அப்பா வாய் கொஞ்சம் அதிகமா இருக்குதுப்பா தம்பிக்கு இல்ல மாமா அதான் என்னை போட்டுறாதீங்க ப்ளீஸ் மாமா மாமா வேண்டாம் நான் தான் வேணாம்னு சொன்னேன்ல உங்ககிட்ட இப்போ நானே சொல்றேன் முடிச்சிருங்க நல்லா யோசிச்சு சொல்லுமா நல்லா யோசிச்சு தான் சொல்றேன் மாமா அன்பே எல்லாம் உங்க முகத்தை தான் பார்த்த அவ்வளவு நேரம் என்னப்பா நீ கூப்பிட்டு வச்சுட்டு என்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்திக்கிறீங்க பாத்தியா நான் கிளம்புறேன்ப்பா அங்கேருந்து அண்ணா அன்பண்ண பார்த்து போங்கண்ணா பத்திரம்ண்ணா இவருங்க ஏதாவது தான் கூப்பிடுங்க சத்தியமா தெரியா அப்போ நான் பேசுறதே உங்களுக்கு எல்லாம் பிடிக்கல ஒரு பெரிய மனுஷன் அசிங்கப்பட்டு அனுப்புறீங்கல்ல